சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். போட்டு நை 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 நைக்கிறாங்க. அந்த சூத்தயத்தெல்லாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் கேடு. எடுத்து வச்சுருந்தா மசாலாவை போட்டுக்கலாம். இதுலேருந்து தண்ணி இறங்குச்சுன்னா சாப்பாடு குலையிறது அந்த மாதிரி ஆயிரும். தால்ச்சாவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் தேவைக்கு போட்டுக்கலாம். எப்பயுமே குறைச்சி தான் போடுவோம். தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. தம் ஆயிடுச்சு. தம் உடச்சிக்கலாம். சுத்தமாக ஆஃப் பண்ணுங்க. ஹலோ மாஸ்டர், நம்ம இப்போ திண்டுக்கல்லில் ஒரு 20 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பல்லாரி வெட்டிக்கிட்டு இருக்கா, அப்படியே பாருங்க. சின்ன வெங்காயம் வெட்டுறாரு ராஜா. அவங்க வாங்கி கொடுத்தா தானே வெட்ட அப்படியே பொடிசாக இருக்கட்டு டென்ஷன் ஆகிட்டா. அப்படி இங்கே இருக்கு. அடி அடி தகு 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 தகு. இப்போ தக்காளி இப்படி வெட்டுறதுலேயே இங்கே பாருங்க எவ்வளோ கழுவி போகுது. அவங்க சட்டியில் வச்சு அப்படியே போட்டு நை 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 நைக்கிறாங்க. அந்த சூத்தயத்தெல்லாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் கேடு. இப்போ இதுதான் முறை. இங்கே பாருங்க அப்படியே கழிச்சு, இது கொல கொலன்னு இருந்தால் அதையும் கழிச்சுருவோம். இந்த குருத்தை கழிச்சுருவோம். இந்த முறை வெட்டுறது சட்டியில் வச்சு வெட்டுவாங்க, அது நல்லது இல்லைங்க. ஆமாம், நானே இப்படி வச்சுட்டாரு ராஜா. இது நம்ம காலில் இடிச்சிருச்சு. இப்படி எப்பயுமே இப்படி மாற்றி வைக்கணும். இது உள்ளே போயிடணும் நானே, சரிங்களா? ஆமாம், இப்போ காடா துணி வச்சு ஒட்டாவை சூப்பராக தொடச்சிக்கலாங்க. தண்ணி இன்னும் இல்லை. நம்ம சன்ஃப்ளவர் ரீஃபண்ட் ஆயில் 2.5 லிட்டர் ஊற்றிக்கலாம். நெய் 2.5 லிட்டர் ஊற்றிக்கலாம். பல்லாரி 2 கிலோ போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 150 போட்டுக்கலாம். அப்போ புதினா இப்போ 1.5 கட்டு போட்டுக்கலாம். கட்டு பெருசாக இருக்கனால நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை வந்தால் தான் ஃபுல் வீடியோ எடுக்க முடியுது. பெரிய வேலை வந்தால் எடுக்க முடியல. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தான் வெங்காயத்தை தாளிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி கூடையில் போட்டோம் பாருங்கள். அப்போ தான் இதில் இருக்க தண்ணி எல்லாம் இங்கே இறங்கிரும். நம்ம சாப்பாட்டில் போடும்போது இதிலேருந்து தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் வராது. நம்ம உலக்கி ஊற்றுற தண்ணி மட்டும் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி இதிலேருந்து தண்ணி இறங்குச்சுன்னா சாப்பாடு குலையிறது அந்த மாதிரி ஆயிரும். அதனால் சிக்கனில் இருக்க தண்ணியை நல்லா வடிச்சுக்கணும். பல்லாரி பொன் முறவல் ஆயிடுச்சு. தக்காளி ஒரு 2 கிலோ போட்டுக்கலாம். பூண்டு 2,600, சின்ன வெங்காயம் 2,600, இஞ்சி 1.25 கிலோ, தயிர் 2 லிட்ரு, உப்பு தேவைக்கு. அப்போ பிரியாணி மசாலா பட்டை கிராம் ஏலக்காய், பட்டை 160 கிராமு, ஏலக்காய் 80 கிராமு, கிராம்பு 40 கிராம். வாங்க போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருந்தா மசாலாவை போட்டுக்கலாம். உப்பு ஒரு 10 கை போட்டுக்கலாம். அப்புறம் தேவைக்கு போட்டுக்கலாம். எப்பயுமே குறைச்சி தான் போடுவோம். முந்திரி பருப்பு ஒரு 200 கிராம் போட்டுக்கலாம். இப்போ செலவு தண்ணி 1 லிட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பு இப்போ சிம்மில் இருக்குது. உங்களுக்கு ஆடுறதுக்காக சிம்மில் அடுப்பை வச்சுருக்கோம். ஒவ்வொரு செலவாக வாங்க பார்ப்போம். சிக்கன் பிரியாணியை பொறுத்தளவுக்கு நல்ல செலவு வணங்கி எண்ணெய் திரிஞ்சு வரணும். மட்டனுட்டா இஞ்சி போட்டு 2 ஒன்றா வேகும். சிக்கன்னா உடனே சிக்கன் வெந்துடும், செலவு வேகாது. அதனால தான் செலவை வேக வச்சு அப்புறம் சிக்கனை போடுறோம். மல்லித்தலை 1.5 கட்டு போட்டுக்கலாம். அது பெருசாக தான் இருக்குது. செலவு நல்லா வணங்கி எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. அரிசியை ஊற போட்டு கோழியை கொட்டி உலகி தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசியை ஊற போட்டுக்கலாம். 2 கழனி எடுத்துகிட்டு அரிசியை 3ஆவது கழனி ஊற போடணும். ஏன்னா அந்த டஸ்ட்டு பூரா வெளியேறும். நம்ம அடுப்பு சிம்லேயே தான் இருக்குது. சிக்கன் பிரியாணிக்கு அனல்லே இருந்தால் போதும். அது தம் போடும்போது அரிசி போடும்போது எரிச்சா போதும். இப்போ வந்து அரிசியை ஊற போட்டாச்சு. வாங்க சிக்கனை போட்டு நல்லா பெரட்டிட்டு அப்படியே தண்ணியை ஊற்றிக்கலாம் வலைக்கு. இப்போ 20 கிலோ மட்டன் சமைச்சே பழையாச்சு. எல்லா விவசாயம் கேட்குறீங்க, என்ன போய் சிக்கன் பிரியாணி செய்யலான்னு. இப்போ சிக்கன் பிரியாணி தான் செய்கிறேன், மாற்றி சொல்லிட்டேன். நம்ம 20 கிலோ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். போடுங்க. அருமையாக இருக்குது கலர். இன்னொரு கூட எடுங்க.
அடுப்பு சிம்பிளாக தான் வச்சுருக்கோம். சிக்கனை போட்டுக்கோம். கொஞ்சம் சிக்கன் வாடட்டும், ஒரு அரை வேக்கன் ஆகட்டும். உலகி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஒரு 200 கிராம் போட்டுக்கலாம். உலக்கி ஒரு 17 படி தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றுக்க. உலை கொதிக்கிற கேப்பில் இப்போ தால்ச்சாவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். உலை கொதிச்சிருச்சு, அரிசி நல்லா ஊறிடுச்சு. அரிசியை வடிக்க போயிருக்காரு ராஜா தொகுடையில். நம்ம லெமன் ஒரு 12 பழம் ஊற்றிக்கலாம். உலை கொதிச்சிருச்சு பாருங்க. நம்ம உலையில் அரிசியை போட்டுக்கலாம். அடுத்து எத்தனை கிலோ அரிசின்னு சொல்லவே இல்லை. நம்ம 20 கிலோ அரிசி போட்டிருக்கோம். சரிங்களா? உப்பு சரியா இருக்கு. உப்பு குறையா இருந்துச்சு, 2 கை போட்டுக்கிட்டோம். நல்லா இருக்கு. தண்ணியை மடிச்சாச்சு, தம் போட்டுக்கலாம். சிக்கன் பிரியாணி தம் போட்டாச்சு. ஒரு 20-25 நிமிஷத்தில் நம்ம தம்மை உடச்சிக்கலாம். அப்படியே என்ன மெனு அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பிச்சுட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ தம் ஆயிடுச்சு, தம் உடச்சிக்கலாம். சுத்தமாக பண்ணுவோம். பெரிய வட்டால தான் சிக்கன் பிரியாணி போட்டிருக்கோம். ஒரு 30 கிலோ சமைக்கலாம். அந்த மாதிரி வட்டா போட்டிருக்கோம். ஏன்னா சிக்கனும் உடையாது, அரிசியும் உடையா பாருங்க. இங்கே பாருங்க, அப்படியே ஒன்று ஒன்றா எண்ணெலாம் அரிசி பீஸையும் பாருங்க, அப்படியே போட்ட பீஸு அப்படியே இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. கத்தக்கூடாது. நம்ம சிறப்பாக இப்போ சிக்கன் பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம். வேறு லெவலாக இருக்குது. நல்லபடியாக சிக்கன் பிரியாணி சமைச்சு கொடுத்துட்டோன்ட்டு, அதுவும் சிக்கன் உடையாமல். அதாவது என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு முக்கால் வட்டா தான் இருக்கும் பிரியாணி, 30 கிலோ வட்டா. அதில் போட்டோம். சிக்கன் உடையலை, நம்ம பிரியாணி அந்த அரிசி ரைஸும் உடையலை. பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் நம்ம வீடியோ அடிக்கடி போட்டுக்கிட்டு இருந்தோம். பெரிய வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஷார்ட்ஸ் நிறையா போடுறதுனால பெரிய வீடியோ கொஞ்சம் கம்மியாக வந்துச்சு. இப்போ பெரிய வீடியோவும் நம்ம கண்டினியூ பண்ணி போட ஆரம்பிப்போம். வாரம் ஒரு வீடியோ கண்டினியூவாக பெரிய வீடியோவும் போடுறோம். நிறைய பேர் கமெண்டில் சொல்கிறாங்க, சின்ன வீடியோ வீட்டில் சமைக்கிற மாதிரி போடுவோன்னு. ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருந்தோம், கொஞ்சம் சுலவாயிருச்சு. கண்டிப்பாக வருங்காலங்களில் அந்த சின்ன வீடியோ வீட்டில் சமைக்கிற மாதிரி போடுவோம். எல்லோரும் நமக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். அதே போல் கமெண்டில் நிறைய பேர் இப்போ அந்த ரெசிபி செய்ய, இந்த ரெசிபி கொஞ்சம் டைம் நமக்கு கிடைக்கல. சின்ன வீடியோவும் நம்ம சேனலில் வரும். சின்ன வீடியோன்னு இல்லை, சின்னதாக சமைக்கிற மாதிரி வீடியோ நம்ம சேனலில் வரும். சின்ன விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நம்ம சொல்லுவோம். நம்ம கற்றுக்கிட்டதை எல்லாரும் கற்றுக்கிறேன். அதான் என்னுடைய ஆசை. நிறைய பேர் நம்மளை கூப்பிட்றாங்க. என்ன சொல்லி கூப்பிட்றாங்க? பாய், நாங்கள் 1 கிலோ ஆக்கணும், சூப்பராக இருந்துச்சு, உங்களை தான் புக் பண்ணணும் அப்படின்னு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இது மெயினான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எல்லா பேரும் முக்கியமான விஷயங்கள் கூப்பிட்றதுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறதுக்கு அழைக்கிறாங்க. அந்த டைமிங் நிறைய ஃபோன் வருதுங்க, எடுக்க முடியல. டக்குன்னு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். ஆமாம், ஏன்னா அது மெயினாக நான் சொல்லணும் இந்த இடத்துல. ஆமாம், ஏன்னா நிறைய பேர் ஃபோன் அடிச்சுட்டு என்ன பாய் எடுக்கலை. உண்மையிலேங்க ஃபோன் அடிக்கிற நேரம் நிறைய வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். டயர்ட்னஸ்ஸு வந்தால் அப்படியே ஸ்லோவாக ஆயிடுவோம். இப்போ வேலை பார்க்கும்போது சுறுசுறுப்பாக இருக்குது, வேலை பார்த்து வீட்டுக்கு வந்தால் அப்படியே ஸ்லோவாக ஆயிடுது. என்கிட்ட கூட சொல்லுவேன் கேமராமேன்ட்ட, என்ன தம்பி, நம்ம அனலில் நின்றோம்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது, வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே குறிகிறது அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்லோவாகிருந்து. கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வருங்காலங்களில் 1/2 கிலோ, 1/4 கிலோ, 3/4 கிலோ சின்ன வீடியோ என்னென்ன ரெசிபி போட முடியுமோ கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு காட்டுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.